பரீட்சைக்கு 10 நாள் தான் இருக்கு. அவன் நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுறான், அதுலயும் நான் கத்து கொடுக்குற சப்ஜெக்ட்ல நல்லா பாஸ் ஆயிடுவான். அவனுக்கு நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரியலப்பா. அதெல்லாம் தூள் கலப்புறான். சில சமயங்கள சந்தேகம்னு என்னையும் கேக்குறான். நான் அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறேனே. வாத்தியார்கிட்டே சந்தேகம் கேக்குறாப்ல. வாடா. என்னப்பா உன் மாணவன் கோண்டு மாகாணத்திலே முதல் மாணவன் வருவான் போல இருக்கு. அதான்டா ஆச்சரியமா இருக்கு. படிக்கவே லாய்க்கில்லைன்னு ஸ்கூல்ல இருந்து விரட்டி விட்டாங்களாம். இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறான். அதுக்கு நேரம் வரணும்ல. அதுக்குன்னு இவ்வளோ நேரமாவா? சரிம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. இதுவா சாப்பாடு போடுறேன். அம்மா ஸ்ரீதர் எங்க? ஸ்ரீதர் வாசல்ல யார்ட்டையோ ஃபோன்ல பேசிட்டு இருக்காம்மா. ஃபோன்லயா? யாரா இருக்கும்? போய் பார்த்துட்டு வாயேன். அம்மா அதெல்லாம் ஒட்டுக்க கூடாதுமா, அது மேனஸ் கிடையாது. சரி சரி, எனக்கு மேனஸ் இல்லப்பா. நான் மானத்தை விட்டே கேக்குறேன். கொஞ்சம் யாருன்னு போய் தெரிஞ்சுட்டு வாயேன். ஏய், யார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வரான் பாரு. யாருன்னு கேள்றி கேளு. என்னடா ஸ்ரீதர், போன்ல யார்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வர? அம்மா நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அவள் பேரு நந்தினி, என் கூட ஐடியில் வேலை பார்க்குறாம்மா. ரொம்ப அழகா இருப்பாம்மா, நல்ல பொண்ணுமா அவ. ஏடா அவங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியும்பா, நான் தான் லேட்டு. அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் இன்னும் ஆகலையா? அப்பா என்னப்பா இப்படி கேட்குறீங்க? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு பயத்தில் தான். ஏய், நான் என்ன காதலுக்கு எதிரியாடா? நீங்க 2 பேரும் மனசு ஒத்து போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்னடா? அம்மா பசிக்குதுமா. சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன்டா, போய் சாப்பிடுங்க போங்க. டேய் வாடா போய் சாப்பிட்டுடலாம். சரிடா போங்க. அக்கா அக்கா. ஏய் வாமா வாடா. நல்ல சமாச்சாரம் பேசும்போது தான் நீங்க வந்திருக்கீங்க. என்ன நல்ல சமாச்சாரம்? நம்ம பையன் ஸ்ரீதருக்கு கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ள ரெடி. ஃபார்மலா சம்பந்தி வீட்டுல போய் பொண்ணை பத்தி பேசிட்டு வரணும், அவ்வளவுதான். ஆமா, உன் விஷயம் என்ன? ஏன் நல்லா இருக்க? நான் என்னன்னு சொல்லுவேன். என் ஒரே தங்கச்சியும் புருஷனும் கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, அவங்களுக்கு 2 சின்ன பசங்க. அவங்களுக்கு ஆதரிக்கன்னு யாரும் இல்லை. அவங்க டெல்லியில் வளர்ந்த பிள்ளைங்க. அவங்கள காப்பாற்ற சொல்லி என் தங்கச்சி சாகிறப்ப ஃபோனில் அழுதுகிட்டே சொன்னான். அதனால நாங்கள் வீட்டை விட்டுட்டு அங்கேயே கிளம்புறோம். என்னடா சொல்ற? எல்லாம் அவசர அவசரமாக நடந்துருச்சு. நீங்க வளர்த்த பூனை நாயெல்லாம் எல்லாம் ப்ளூ கிராஸ்லேயே கொடுத்துட்டேன். கோபு மட்டும் போக மனசு இல்லாமல் உங்கள் வீட்டு வாசலே நிற்கிறான். லைட்டுக்கு நேரமாச்சு, நாங்கள் வரோம். இரு இருக்கு, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போலாம். இரு. இல்லக்கா, டைம் இல்ல. அக்கா, நீங்க கோண்டு மேல காட்டின அன்பு விலை மதிக்கவே முடியாது. ஆனா நான் தான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். பரவாயில்ல விடுடி. ஸ்ரீதர் கல்யாணத்தையாவது முன்ன இருந்து நடத்தி கொடுடி. சரியா? கண்டிப்பா. சரிக்கா, நாங்க வரோம்.